கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேத வசனம் நீதிமொழிகள் 21 அதிகாரம் 2 வசனம். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும், கர்த்தரோ இதயங்களை நிறுத்தி பார்க்கிறார். Every way of a man is right in his own eyes, but the Lord weighs the heart. Proverbs 21:2. இது நம்ம ஒரு சின்ன கதையா பார்த்துடலாமா? ரோஹன்ற இளைஞன் அருகிலுள்ள கிராமத்துல புகழ்பெற்ற தொழிலாளியா இருந்தானா. அவன் வேகமாக வேலை செய்வானா, நம்பிக்கையோட பேசுவானா, அவன் எப்பவுமே சொல்லுவானா நான் பண்றதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவானா. ஒரு நாள் ரோஹனுக்கும் அனுபவம் வாய்ந்த டேனியலுக்கும் 2 சிறிய வீடுகளை கட்ட சொன்னாங்களா. ரோஹன் வேகமா வேலை பார்க்க ஆரம்பிச்சானா. அவன் அந்த மண்ணை சரி பார்க்கலையா, அளவை கவனிக்கலையா, ஆனா அவனுடைய கண்களுக்கு எல்லாமே சரியா தோன்றியதா. ஆனா டேனியல் இப்படி பண்ணாம அவன் முதல்ல பிரார்த்தனை செய்தானா. ஏசப்பா, நான் பண்ண போற காரியத்துக்கு எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்டானா. அவன் மண்ணையும் எல்லா அளவையும் சரியா பார்த்தானா. யாரும் பார்க்காத பகுதிகளிலும் அவன் கவனமா கட்டினானா. 1 மாதத்துக்கு பிறகு 2 வீடுகளுமே கட்டி முடிக்கப்பட்டதா. வெளியே பார்க்கும் போது அந்த 2 வீடுமே ஒரே மாதிரி இருந்ததா. ரொம்பவே புத்தம் புதிதா அழகா இருந்ததா. ஒரு இரவு ரொம்பவே மழை பெய்ததா. அடுத்த நாள் ரோஹன் வந்து பார்க்கும்போது அவன் கட்டிய வீடு சாய்ந்து இருந்ததா. சுவரில் நிறைய பிளவுகள் இருந்ததா. அப்போ அவன் சொன்னானா, நான் எல்லாமே சரியாதான் பண்ணேன்னு நினைச்சேன், ஆனா எப்படி இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டானா. டேனியல் அமைதியா சொன்னானா, ரோஹன், நீ உன் கண்களால பார்த்ததை மட்டும்தான் நம்பின, ஆனா கர்த்தர் இதயத்தை ஆராய்கிறார். நம்ம பெருமையுடன் தொடங்கும் வேலைகள் எல்லாத்துலயுமே பிளவுதான் வரும், ஆனா பெருமை இல்லாம தாழ்மையான இதயத்தோட செய்யும் வேலையின் அடித்தளம் வலுவாக இருக்கும்னு சொன்னானா. அன்றுதான் ரோஹன் உணர்ந்தானா, நமக்கு சரியா தோன்ற வழிகள் எல்லாமே உண்மையா சரியா இல்லைன்னு. சில நேரத்துல நம்ம பாக்குறது எல்லாத்தையுமே நம்ப கூடாது. கர்த்தர் நம்மளுடைய இதயத்தையும் நம்மளுடைய நோக்கத்தையும் ஒவ்வொரு செயலிலும் அதுக்கு பின்னாடி நடக்க போற ஒவ்வொரு விஷயத்தையுமே கண்ணோக்கி பார்ப்பார். நம்ம தாழ்மையோட நடந்தா கண்டிப்பா கர்த்தர் நம்மளுக்கு பலத்தை கொடுத்து நம்மளை வழி நடத்துவார். ஆமென்.